கரெக்டா இருக்கு, லூசாவும் இல்ல டைட்டாவும் இல்ல, கரெக்டா இருக்கு. நான் கூட சரியா இல்ல, இதுடா வாங்க சொல்லி திட்டுவாங்க நினைச்சேன். கரெக்டா இருக்கு. இல்ல உண்மையிலே வந்து சூப்பரா இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. பர்த்டே தேங்க்யூ. எனக்கு சனி எல்லாம் வந்து பூ வருது, கம்மல் வருது. இல்ல கடைசி பர்த்டே முடியிற ஸ்டேஜ்ல நாளைக்கு வந்து சரியா எதுக்கு சொல்றாங்க தெரியுதா? ரிசல்ட்டுக்கு. ஏன் ட்ரீட் சொன்ன உடனே பீஃப் ரைஸ் வாங்குறாரு, சிக்கன் ரைஸ் வாங்குறாரு, ஆம்லேட் வாங்குறாரு. இதனால அம்மா வீட்டு கூட்டு போறாரு. இன்னைக்கு நல்லா இருக்கணும், இன்னும் மென்மேலும் நீங்க வளர்ந்து வரணும். அம்மா இப்படி 7 மணிக்கு கடை க்ளோஸ் ஆக போகுது சீக்கிரம். அப்படியா? ஆமா. என்ன சின்ன சின்ன கேக்கு. சின்னதா. இது சின்னது. எவ்வளோ? இது 450. அது பக்கத்துல 400, அது பக்கத்துல இது 400. இது ஆஃப் கேஜா? இது வந்து இப்போ பேக் பண்ண வரேன். எங்கள் அப்படியே நல்லா சொன்னேன். இதை வச்சு எனக்கு அந்த இது கழுவி கொடுப்பீங்க. அம்மு கொடு. AMMU தானே? அம்மு. பேர் வந்து கிருஷ்ணவேணி, ஆனால் அம்மு அது போடாச்சு. செல்ல பேர். எனக்கு சின்ன கேக்கா வாங்கியிருக்கேன்ல, செல்ல பேர் அம்மு. அண்ணா தீப்பெட்டி வேணா? என்னடா உன்னுடைய சார்பு அம்மாவுக்கு? ஆமா. கைதல் வாயில லப்பர் போட்டு அடிச்சிடாத. என்னடா அடி பேக் சைடில் போடுற? ஏய் நல்லா போட்டு இப்போ பார்த்து எதுவும் அழுவ வைக்காதீங்க. ஓய்யா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to me. Happy birthday to you. Birthday to you. என்ன கிஃப்டா? சரி அப்புறம் பிரிச்சு பார்க்கலாம். அதாவது அவங்க பேக்கரி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. நம்ம நினச்ச மாதிரி ஊட்டியில் வந்து கேக் வெட்டியாச்சு. எங்கள் அம்மாவுக்கு விஷ் பண்ணுவாங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. ஓகே. ஊட்டிக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு. நாளைக்கு நாங்கள் மார்னிங் கீழே போயிடுவோம். ஊட்டி கீழே கோயம்புத்தூர் அப்படி எங்கேன்னு தெரியல. போகும்போதே நாங்கள் சொல்லிட்டு அதுவும் வீடியோ வரும். தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து என் ஒய்ஃபுக்கு பர்த்டே வார்த்தை சொல்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். பாய் டு ஊட்டி. என்ன சாப்பிட போகிறீங்க? இன்னைக்கு வந்து என்னுடைய பர்த்டே ட்ரீட். ஸோ அதனால 3 பேரும் வந்து என்னென்ன சாப்பிடுங்க வீட்டில் போட்டு. நான் வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த ஊட்டியில் வந்து பீஃப் பிரியாணி கிடைக்கல. சரி சிக்கன் பிரியாணி சிக்கன் ரைஸாக சாப்பிடணும். பீஃப் பிரியாணி இருக்குன்னு சொல்கிறாங்க ஹோட்டலில். எனக்கு ஒரு பீஃப் பிரியாணி. சரி தேனி உனக்குமா? அதே சாப்பிட்றோம். சரி ஓகே பிரச்சனை இல்லை. உனக்கு சிக்கன் பிரியாணி. ஓகே எனக்கு சிக்கன் பிரியாணிப்பா. உனக்கு சிக்கன் பிரியாணி. ஆமாம். விக்கிக்கு சிக்கன் பிரியாணி வந்துருச்சு. சுட ஊட்டியில் வந்து குழுவுக்கு வந்து எல்லாமே சுட தராங்க. தண்ணியிலேருந்து
சாப்பாடுலேருந்து எல்லாமே சுட சுட கிடைக்குது. ஆனால் ரேட்டு தான் ஜாஸ்தி. சிக்கன் பிரியாணிக்கு வந்து லெக் பீஸ் கிடைக்குது. எல்லா சிக்கன் பிரியாணியும் லெக் பீஸ் வந்துடுறாங்க. இது என்ன ரைஸ் தான் கேட்கும். சீரக சம்பா மாதிரி தான் இருக்குது. பீஃப் பிரியாணி தவா கறி மாதிரி உள்ள வச்சு அதுக்கு மேலே அந்த குஸ்கா போடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் பீஃப் பிரியாணியில் எல்லாம் ஒரே ரைஸ் தான் நினைக்கிறேன். பிரியாணி ஒரே பிரியாணி தான். அதில் வந்து பீஃப் உள்ள வச்சு பிரியாணி தராங்க. என்ன குருமா சிக்கன் வேணாம்ப்பா. ஓரமாக கொஞ்சம் ஓரமாக. ஓகே இங்கே இருக்கு. சரி இன்னைக்கு தான் ஊட்டியில் கடைசி இரவு சாப்பிட பார்த்தீங்கன்னா இல்லையா, ஊட்டியில் கடைசி சாப்பாடு சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம். என்னோட பர்த்டேவும் செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. நாளைக்கு கீழே போயிடுவோம். கீழே போனதுக்கப்புறம் வீடியோ போடுறோம். 2 ஆம்லெட் ஒரு பீஃப் ரைஸ். காரமாக பீஃப் ரைஸ். என்னுடைய ட்ரீட் சொன்ன உடனே பீஃப் வாங்குறாரு, சிக்கன் வாங்குறாரு, ஆம்லெட் வாங்குறாரு. இத்தனை நாள் அம்மா உங்களுக்கு கூட்டாய் சாப்பிட கொடுத்தாரு. ஏன் ட்ரீட் சொன்ன உடனே பீஃப் ரைஸ் வாங்குறாரு, சிக்கன் ரைஸ் வாங்குறாரு, ஆம்லெட் வாங்குறாரு. இத்தனை நாள் அம்மா ஓட்டு கூப்பிட்டு போகிறாரு. எப்படி அது என்ன சாப்பிட சொல்லிட்டாங்க. இது கிடைச்ச வாய்ப்பு. என்ன மூஞ்ச காட்டு கிடைச்ச வாய்ப்பு மிஸ் பண்ண கூடாது. ஆம்லெட் பிரியாணி நல்லா இருக்காமா? காரமாக சூப்பராக இருக்கு. இட்லிக்கு பீஃப் ரைஸா? மாவு போட்டு பொரிக்கல, கறி அப்படியே கறியாக போட்டு ரவை கறியை போட்டு அப்படியே மாவுலாம் போடல, மாவு போடாமல் பீஃப். சூப்பர் சூப்பர். நீ சாப்பிட மாட்டல பீஃப். அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். சரி, அதுக்காக இப்படியா சொன்னால் போதும் சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாதுண்ணே. வேணும் இன்னொரு சிக்கன் பிரியாணி வாங்கிக்கோ. ஐயோ என்ன முடியாது சாமி. சூப்பராக இருக்கு காரமாக. சாப்பிட்றது நாங்க, ஆனா எங்க அம்மா தான் வந்து காரமா போடணும்னு சொல்லி சொன்னாங்க. கேட்ட மாதிரி நம்ம எப்படி சாப்பிடணும் தெரியல உங்களுக்கு. கேட்ட மாதிரி நல்லா காரமா இருக்கு. வாய் கொடுக்கறது முடிவாயிடுச்சு. திருப்தி சாப்பிடணும்ல. பாய் பாய் ஊட்டி. அடுத்த சாப்பாடு. பாய் 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 ஃப்ரெண்ட்ஸ். ஊட்டிக்கு வந்துட்டு கொடைக்குள்ள வாங்கலாம் எப்படி? ஆனால் பார்த்தீங்கன்னா பொட்டானிக்கல் கார்டனில் இந்த கொடையை 250 ரூபா சொன்னாங்க. அது வெளியே வந்தீங்கன்னா 150 ரூபா சொல்கிறாங்க. 250 ரூபா இங்கே இருக்குது, 150 ரூபா இங்கே இருக்குது. இல்லை சைஸ் சின்னதாக காமிச்சதுக்கு சரி. இல்லையா சைஸ் கொஞ்சம் சின்னதாக காமிச்சது. ஆமாம் ஊட்டிக்கு வந்து கொடை வாங்காம போக கூடாது. ஆமாம். இது வாங்கி தரணும். ஒரு நாள் கிஃப்ட் இது போதுமா? அது போதும் எனக்கு. இது வைரமாக தான் வாங்கி தரலாம். ஏன்னா ரொம்ப 99 ருபீஸாக இருக்கு. பரவாயில்ல, இப்போதைக்கு இது வாங்கி தாங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நான் வைரக்கல் வாங்கி தரலான்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கூட போதுன்ட்டாங்க. அதனால் இதை மட்டும் வாங்கிக்கலாம். இது எப்படி எடுக்கிறது? அப்படிதான் எடுக்கணும். இல்ல இல்ல அது எல்லாமே சேர்த்து 99. பரவாயில்ல. இது ஒன்று எடுங்க. ஒன்று ஒரு செட். வேற அப்பாட்டு காட்டு. சூப்பராக இருக்குது. இது எடுத்துக்கோ. அட காட்டு, நம்மளை காட்டு. ஆஹா, கையில் அப்படி காட்டு, கையில் வச்சு காட்டு. சூப்பர் சூப்பர் சூப்பர்.
நம்ம சப்ஸ்கிரைபர் வீட்டில் வந்துருக்காங்க. கேக்கு எல்லாரும் கேக்கு இல்லை லைட்டாக சாப்பிட்டே ஆகும். இல்ல அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிறாங்க, ஒரு பீஸ் எடுத்து உங்களுக்கு தான் நாங்கள் இது பண்ணோம், நீங்க தான். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, வீட்டுக்கு வர சொல்கிறாங்க, கிஃப்ட்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சிம்பிளாக ஏதாவது ஒன்று ஒரு 50 ரூபாய்க்குள்ள சிம்பிளாக ஏதாவது வாங்கிக்கோ. ஓகே, அவங்க அன்பளிப்பு கொடுத்துருக்காங்க என்னுடைய பர்த்டேக்கு. அவங்க வந்து ஊட்டி வந்து கீழே தான் இருக்காங்க வீடு, இப்போ பார்த்து வந்துருவோம். நம்ம ரூம் பக்கத்துலேயே தான். ஒரு நாள் தெரியாமல் போச்சு நமக்கு. லாஸ்ட் நாள் ஃபைனல் நாள் தெரியுது இல்லை நமக்கு. அவங்க நம்மளை கீழே தான் இருக்காங்க, வீட்டில் தான் இருக்காங்க, நமக்கு தெரியாமல் போச்சு. சரி, ஓகே, பார்த்து வந்துருவோம். உட்காருங்க. நம்ம இவங்க வீட்டு பக்கத்துலேயே தான் இவ்வளோ நம்ம ரூம் தங்கிட்டு இருக்கோம். ஆனா நான் பார்க்க முடியுமா முடியாதா அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, இப்போ நிறைய பேர் கூப்பிட்டுருக்காங்க. எங்களுக்கு இந்த இடமே தெரியல, நாங்கள் எந்த இடத்துல இருக்குன்றதே எங்களுக்கு தெரியல. அப்படியா? மெயின் ரோடு இதுதான். உங்களுக்கு பஸ் போறது வரது எல்லாமே இந்த ரோடு தான் போகும். இதே ரோடு தான் போகணும் வரணும் எல்லாமே. வரக்காப்பி கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தரீங்களா? கொஞ்சம் வட்டி ஏதாவது ஒன்று கொஞ்சமா ஒரே ஒரு ஆளுக்கு. ஏன் நீங்க? இல்லை எனக்கு வேணாம், நான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். சாப்பிட்டோமா? அதாவது நீங்க எதுவும் பிரியாணி சாப்பிட்டோம். இல்ல சிக்கன் பீஃப் கடை நாங்க இங்க போடுறோம், நான் வச்சு போடுறேன். இன்னைக்கு நாளைக்கு காலையில 5 மணிக்கெல்லாம் கிளம்புறதுனால டயர்டா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து நான் கூட்டு வந்து இங்க சாப்பிட வைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு பீஃப் நான் இப்பதான் சாப்பிட்டேங்க. எங்களுக்கும் தெரியாது. நான் பீஃப் சாப்பிடுவேன், இவங்க சாப்பிட மாட்டாங்க. தெரியும் இது ஈரல் சாப்பிட மாட்டாங்க. எல்லாருக்குது எதையுமே போட்டுக்குவேன், செல்ல போட்டுக்குவேன், அவங்க உட்காந்துக்குவேன், என் பையன் டே பார்த்துப்பான், உட்காந்து நாங்க டே தான் பார்த்துருவேன். எதையுமே நான் இவங்க சாப்பிட மாட்டாங்க, நான் தான் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். எது போறீங்களோ அது கொஞ்சமா ஒரே ஒரு ஆளுக்கு. ஆமா, விக்கிக்கு வாங்கி கொடுத்த gift இது. அதெல்லாம் வேண்டாம். ஏமா இவனுக்கு பிறந்தாலே இல்லையாமா, அவனுக்கு ஏமா வாங்கி கொடுத்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது. வாச்சா அவங்க பார்த்தாங்களா அதனால என் பையனுக்கு வந்து அவங்க வாங்கி கொடுக்காம நீ எப்படி இது பண்ணலாம்? இது ஒரு இது சின்ன இது வேற ஒன்றும் இல்லை. இது ரொம்ப ஒல்லியா இருக்கிறீங்க. இவன் சரியா சாப்பிட மாட்டான். நான் ஒல்லியா இருக்கணும். நீ இல்லை விக்கி. அக்கா சொன்னேன். உங்க கமலா நான் வாங்கி எனக்கு நான் ஐ பர்த்டேக்கு அதான் போட்டு நீ தான் வாங்க. தேங்க்யூ. எனக்கு சனி எல்லாம் வந்து பூ வருது, கம்மல் வருது. இல்ல கடைசி பர்த்டே முடியிற உனக்கு ஸ்டேஜ்ல நாளைக்கு வந்து சரியா? அது எதுக்கு சொல்றாங்க தெரியுதா? ரிசல்ட்டுக்காக ரிசல்ட்டுக்கு எல்லாம் பர்த்டே வந்து எண்டிங் ஸ்டேஜ்ல வந்துச்சு. அதாவது முடியிற தருணத்துல வந்தபோது உங்களை பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. நீங்க வந்து ஸ்பெஷல் எங்களுக்கு. ஐயோ, அது நீங்க தான் எங்களுக்கு ஸ்பெஷல். என் வீட்லயே வச்சு ஸ்பெஷல் நீங்க தான் இன்னைக்கு. தேங்க்யூ. ஆமா, சாப்பிடுங்கம்மா. இன்னைக்கு நல்லா இருக்கணும், இன்னும் மென்மேலும் நீங்க வளர்ந்து வரணும், நாங்க ரொம்ப விரும்பி பார்க்கணும். ஐயோ ரொம்ப சந்தோஷம். பெரியவங்க வாழ்த்து. இது தம்பி சம்சாரம் மகதே. இதெல்லாம் ரைட்டே. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இன்னைக்கு போல என்னைக்கும் நீரோடி வாழணும், இன்னும் நீங்க மென்மேலும் ஹாப்பி பர்த்டே மம்மி. சரிடா, நீ வந்து எப்போ போய் வேணுந்த? அது இந்த ஊர்ல தனியா போறியா நீ? அது பக்கத்துல இருக்கிற கடை தான். பக்கத்துல இருக்கிற கடை தான். நீங்களா சீரியஸா ஃபோன் பார்த்துருந்தீங்களா? கடவுள் போய் தெரியாம கூட சப்ஸ்கிரைப்ஸா வேணான்ட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அவங்க கொடுத்த கம்பலை போட்டு பார்ப்போம். சப்ஸ்கிரைபர் கொடுத்த கம்பல் அவங்க கொடுக்கல, அவங்க எது வேணாலும் எடுத்து சொன்னாங்க. நமக்கு வந்து அவங்க யாராக இருந்தாலும் காசு தானே, அதனால நான் வந்து சிம்பிளாக வாங்கிக்கிட்டேன். அவங்க உயிரே விட்றாங்கப்பா. நம்ம சாப்பிட்றத பார்த்து தான் சாப்பிடுவாங்களாம். விக்கி பார்த்தீங்கன்னா எனக்காக வளையல் வாங்கியிருக்காரு போல. சைஸ் பார்த்தாலே தெரியுது, கொடுத்தாலே தெரியுது வளையல் தானே. சரிடா, எப்போ என் சைஸ் எப்படி வாங்கினேன்? அது அங்கே இருக்கிற ஒரு ஆண்டி இருந்தாங்க. எனக்கு வளையல் வேணும்னு சொன்னேன். அந்த ஆண்டி வந்து 130 தான் இருக்கு ஆண்டி, எனக்கு பார்த்து வளையல் கொடுங்கன்னு 100 ருபீஸ்க்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்கள் கைக்கு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது, கை மாதிரியே இருந்தது அவங்க கை. அதான் ஒரு தடவை போட்டு பார்த்தேன், கரெக்டாக இருந்தது. அவங்க கை போட்டு பார்த்தேன். ஆமாம், போடுங்க ஆண்டி அப்படின்னா. போடுங்க ஆண்டின்னா கரெக்டாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு இது கரெக்டாக எல்லாம் உனக்கு அடி விழுப்புது போ. சூப்பராக வாங்கியிருக்காரு. தங்க வளையல் மாதிரியே இருக்காடா. ஏர்லையா? ஏறுதா? பாசக்கார பையன்டா நீ உண்மையாலுமே. செம்மையா இருக்கு, கரெக்டா இருக்கு. லூஸாவும் இல்லை, டைட்டாகவும் இவ்வளோ கரெக்டா இருக்கு. நான் கூட சரியா இல்லை, இதுதான் அவங்க சொல்லி திட்டுவாங்கன்னு நினச்சேன். கரெக்டாக இருக்கு. இல்லை, உண்மையாலே வந்து சூப்பராக இருக்கு, டிசைன் நல்லா இருக்கு. நினச்சேன் லூஸாக வாங்கியிருப்போம், என் சைஸ் எப்படி தெரியும் நினச்சேன். ஆனால் கரெக்டாக பாருங்கள், ஒரு ஆண்டி பிடிச்சி அவங்க கையில் போட்டு பார்த்துருக்கேன்னா எவ்வளோ கெட்டிக்காரனா இருப்பான்.
சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ரொம்ப சந்தோஷமாக முடிஞ்சது இந்த பிறந்த நாள் எனக்கு. அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக முடிக்கும் போது தான் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரோ ஒருத்தராவது மீட் பண்ணிட்டேன் இன்னைக்கு. அது ஊட்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் இருந்து நம்மளை கேட்டாங்க பண்ணாங்க. ஆனால் போக முடியாத சூழ்நிலை. ஆனால் நாங்கள் இன்னைக்கு கடைக்கு போகிறது அவங்க பார்க்கணும்னு இருக்கு. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. அவங்களுக்கு கொடுத்த அன்பே பெரிய விஷயம் எங்களுக்கு. எனக்கு வாட்ச், இந்த பையனுக்கு வாட்ச் வேறு கொடுத்துருக்காங்க. வேணான்னு சொல்லியாச்சு, கேட்கவே இல்லை அவங்க. தேவயானிக்கு இந்த கம்பல். தேவயானிக்குமா? ஓ சூப்பர். ஓகே, பாய். பாய். தேங்க்யூ ஃபார் ஆல்.